ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு anithajaganskitchen கிச்சன். இன்றைக்கி நம்ம புளி பேஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இங்கே புளி 350 கிராம் எடுத்திருக்கேன். நான் இந்த புளியை ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துட்டு 3 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா லிட்டு க்ளோஸ் பண்ணி 3 விசில் விட்டு வேக வைக்கலாம். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. நான் இங்கே 1 கப்பு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கையால் மசிச்சுக்கிறேன். நான் இங்கே பெரிய ஓட்டை இருக்கிற மாதிரி அந்த வடிகட்டி எடுத்துகிட்டு நம்ம குக் பண்ணி வச்சுருக்க அந்த டேமரின் பேஸ்ட்டை இதில் சேர்த்து நல்லா வடிச்சிக்கலாம். இப்போ சைட்லலாம் அந்த பல்ப்பெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்ட் ஆகும், அதெல்லாம் கூட கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கையால் கூட நல்லா அந்த பல்ப்பெல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம 350 கிராம் புளி எடுத்ததில் இவ்வளோண்டு தான் அந்த சக்கை வந்திருக்கு. ஸோ அது வரைக்கும் நம்ம எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பல்ப்பெல்லாம் நல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, ப்ரெஷர் குக்கரில் இன்னொரு தடவை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண பல்ப்பை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது நான் 3 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அது நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி ஆட் பண்ணோம். ஸோ இப்போ நல்லா 15 to 20 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. தண்ணியில் நல்லா வற்றி வர வரைக்கும் குக் பண்ண விடுங்க. நல்லா ஆறின பிறகு நான் இந்த மாதிரி ட்ரை க்ளீன் பாட்டில் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா இதில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். 2 to 3 மந்த்ஸ் கூட நல்லா இருக்கும். இது நீங்கள் கொஞ்சம் வேணும்னா ஃப்ரீஸ் கூட பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வேணுன்றப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்முடைய டேமரின் பேஸ்ட் ரெடி. Thanks for watching. Like and subscribe. Remember to hit that bell button to get notified.